மழையில கூட இந்த வாயில்லா ஜீவன் தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு தெரு ஓரங்கள்ல இருக்கிற, வீட்டு வாசல்ல இருக்கிற மரங்களை செடிகளை பிச்சு வளைச்சு தன்னால எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்து அதை ஒடிக்க முடிஞ்சா ஒடிச்சு அப்புறம்தான் அதை சாப்பிடுது. இதெல்லாம் சாப்பிடக்கூடிய செடியா, மாடு சாப்பிடலாமா அப்படின்னு கூட அதுக்கு தெரியல. கண்டதெல்லாம் சாப்பிடுது. மரத்தெல்லாம் எவ்வளவு வளைக்குது பாருங்க, வளைச்சு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுது. இதை வளர்க்கிறவங்க பால் கறக்கிற நேரத்துல மாத்திரம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு பாலை கறந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க போல இருக்கு. அது அநேகரை பயமுறுத்துது. மாடை பார்த்தாலே சில பேர் மிரள்றாங்க, பயப்படுறாங்க. ஆனா மாடை வளர்க்குறவங்க அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. என்ன சார் இது கொடுமை, இதெல்லாம் எப்போ மாறும்? மாறினாத்தானே மக்களுக்கு நல்லது.